ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் தங்க விலை எப்படி இருக்கும். ஸோ கூடுவதாக இருந்தால் எவ்வளோ தூரம் கூடும், குறைவதாக இருந்தால் எவ்வளோ தூரம் குறையும், அதுக்கப்புறம் கூடுவதற்கு நம்ம கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னலாம், அதேமாதிரி குறைவதற்கு சாதகமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த போன வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்ட் ப்ரைஸ் வந்து 1.6% கம்மியான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து முடிஞ்சது. அதாவது 10 கிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 610 ரூபா கம்மியான ஒரு சிச்சுவேஷனில் தான் முடிஞ்சது. ஸோ இப்போ தற்போதைய நிலவரப்படி தங்க விலைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1870 இருக்குது. அதேமாதிரி நம்ம ஊர் ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமுக்கு $4460 இருக்குது. இது வந்து லைவ் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து அடுத்த வாரம் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து லைவில் மானிட்டர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து பேஸ் ப்ரைஸாக வச்சு செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் கூடாட்டியும் கூடின மாதிரி அந்த பர்சன்டேஜில் வந்து காமிக்கும், குறையாட்டியும் கூட காமிக்கும். ஏன்னா வந்து அந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த 4460 பேஸ் ப்ரைஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் தங்க விலை குறையும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 12:30 மணி IST டைமில் ரிலீஸ் ஆகிற ஜெர்மன் ஜிடிபி க்ரோத் ரிப்போர்ட் தான். ஸோ இதில் ஜெர்மன் ஜிடிபி க்ரோத் ரிப்போர்ட்னு சொல்லும்போது குவார்ட்டர்லி, அதுக்கப்புறம் வந்து இயர்லி ரிப்போர்ட், இந்த ரெண்டும் வருது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் படி வந்து நெகட்டிவாக வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ வந்து வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, US டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரேடர்ஸ் வந்து பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 7 மணி IST டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜிடிபி ரிப்போர்ட் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகி தங்க விலை வந்து குறைவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம ஹை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 8:30 மணி IST டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்பெண்டிங் அண்ட் பர்சனல் இன்கம் ரிப்போர்ட் வருது. ஸோ இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாலர் வந்து வீக்கன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து தங்க விலை இந்த டைமில் வந்து உயர்வதற்கான ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 7 மணி IST டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூரபிள் குட்ஸோட ரிப்போர்ட் வந்துருக்கு. இதுவும் வந்து நெகட்டிவ் ஃபோர்காஸ்ட்லாம் தான் இருக்குது. ஸோ நம்ம புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து பார்க்குறோம். ஸோ அன்றைக்கி வந்து நிறைய வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை 1:30 மணி IST டைமில் ஃப்ரான்ஸோட ஜிடிபி ரேட் ரிப்போர்ட் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வருது. ஸோ இது பாசிட்டிவ் வர பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு US டாலர் வந்து நெகட்டிவாக போகும். ஸோ அதனால் வந்து தங்க விலை மீண்டும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இம்பாக்டான ஒரு ஈவெண்ட்ஸ். எல்லா எக்கனாமிக் ஈவெண்ட்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஃபோர்காஸ்ட் எதுவும் இல்லாமல் மிட்வேல இருக்கிறது. ஸோ அது பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிஸ்னஸ் கிளைமேட் ரிப்போர்ட் வருது. ஸோ இதன் அடிப்படையிலும் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல, பட் ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் அப் ஆர் டவுன் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வியாழக்கிழமை 12:30 மணி IST டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட பிஸ்னஸ் கன்சூமர் கான்ஃபரன்ஸ் ரிப்போர்ட் வர வேண்டியிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பெரிதளவில் ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகிறது இருந்தால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்க்கும்போது ஒரு அவுன்ஸ்க்கு வந்து 1845 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து போகும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஸோ நம்ம ஒரு ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ₹60 வரைக்கும் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாகவே கண்டினியூஸாக டவுன் ஆனால் மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் வந்து உயரும் அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கிராமுக்கு வந்து ₹72 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கன்சிடர் பண்ணாதீங்க. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மொத்தமாக தான் வந்து இந்த லோ அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இந்த ப்ரைஸ் மாறுது அப்படின்றத நம்ம அடுத்த வீக் தான் வந்து பார்க்கணும். இந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய குளோபல் ஈவெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.